தப்பு கிடையாது. இப்ப இதே மாதிரி இன்னொரு இந்த தேவாலய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையே சொல்றேன். கர்ணே புஷ்பம் களே கந்தம் சிகாயான் துளசீதளம் மோகாத்தாரயதே விப்ரஹ சவை சூத்ரோன சம்சயா அப்படின்னார். தேவாலயத்துல போறோம், பிரசாதத்தை வாங்கிக்கிறோம், புஷ்பத்தை, அதை ஸ்திரீகளா இருக்கிறவா தலையில வச்சுப்பா, புருஷாலா இருக்கிறவா என்ன பண்றது? சிகையில வச்சுக்கணும். சிகை இல்லாதவா என்ன பண்றது? அதுக்காக தான் பெரியவா எல்லாரையுமே சிகை வச்சுக்கோங்கிறா. அப்படி எல்லாருமே சிகை வச்சுக்கணும். ஏன்னா காத்ராணாம் சிரஃப் பிரதானம். இந்த சரீரத்திலேயே எது உயர்ந்ததான இடம் எது அப்படின்னா தலை தான். அதனால எப்பவுமே அந்த பிரசாதம்ங்கிறது உயர்வான வஸ்து, அதையும் கௌரவமான உயர்வான இடத்துல தானே வைக்கணும். அதனால தலையில வச்சுக்கணும், சிகையில தான் வச்சுக்கணும். அந்த புஷ்பத்தை எடுத்து காதுல வச்சுக்கப்படாது. சில பேர் வச்சுக்கிறா, அது தவறு, அப்படி பண்ணப்படாது. களே கந்தம், சந்தனத்தை கழுத்துல இட்டுக்க கூடாதுங்கிறார். கழுத்துல இட்டுக்க கூடாது, நெத்தியில தான் இட்டுக்கணும். சிகாயாம் துளசீதளம், துளசி கொடுத்தா அதை காதுல வச்சுக்கிறது உண்டு, சம்பிரதாயத்துல சாப்பிட்றதும் உண்டு. ஆனா தலையில வச்சுக்கப்படாது. சிகாயாம் துளசீதளம். இது மாதிரி மோகாத்தாரயதே விப்ரஹா, மோகத்தினால பண்ணினா பிரம்மண்யத்தை இழந்துடுவான்.